எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிற நாம் இப்போது மரித்தால் பரதேசிக்கு போகணும். நாம் உயிரோடு இருந்தால் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையில் நாம் மறுரூபம் அடைஞ்சு பரலோகத்துக்கு போகணும். இல்லை என்றால் அவருடைய நித்திய ஜீவனை நாம் பெறணும். இதற்கு நமக்கு என்ன தகுதி வேணும்? வேதத்தின்படி பார்த்தா ஒரே ஒரு தகுதி தான். அது என்ன தகுதினா, இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் விசுவாசம் வைக்கணும். அந்த விசுவாசம் உயிருள்ளதாக இருக்கணும். இதுதான் தகுதி. மற்றது எல்லாமே கிரியைகள் தான். அந்த கிரியைகளுக்கு ஏற்ற பலன் நமக்கு கிடைக்கும். இப்போ யோவான் 6:40 நான் வாசிக்கிறேன். யோவான் 6:40 குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். அப்போ அவருடைய விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு நித்திய ஜீவனை கிடைக்கிது. 47 என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவான் 6:47 என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவான் 3:15 தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். 16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். 36 யோவான் 3:36 குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றார். இப்போ விசுவாசிச்சா நித்திய ஜீவனை அடைய முடியும், விசுவாசிச்சா பரதேசிக்கு போக முடியும், விசுவாசிச்சா பரலோகத்துக்கு போக முடியும். நமக்கு தகுதி என்னென்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைக்கணும். அந்த விசுவாசம் உயிருள்ளதாக இருக்கணும். இதுதான் தகுதி. சிலுவையில் கல்வன் சிலுவையில் 2 கல்வர்கள் தொங்குறாங்க. அந்த ஒரு கல்வன் என்ன செய்கிறான்? இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைக்கிறான். அவர் தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொள்கிறான். அந்த இன்னொரு கல்வனை பார்த்து கடிந்து புத்தி சொல்கிறான். இயேசு கிறிஸ்துவுக்கு அவ்வளோ பெரிய கூட்டத்தில் சாட்சி சொல்கிறான். இயேசு கிறிஸ்துவை அவர் குற்றமில்லாதவர், இந்த சிலுவை மரணத்திற்கு அவர் எந்த பாவமும் செய்யலையே, பாவமே செய்யாத ஒருத்தரை தேவையில்லாமல் சிலுவையில் அரைஞ்சு கொள்கிறாங்களேன்னு இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி சொல்கிறான். அது கடைசியாக இயேசு கிறிஸ்துவின் கிட்டத்தில் அந்த கல்வன் விண்ணப்பம் பண்ணுகிறான். ஒரு 5 கிரியை தான் அவன் செஞ்சுருக்கான். 5 கிரியை செஞ்சதுனால அவன் பரதேசிக்கு போயிட்டான். அவன் இந்த பூமியில் இருந்து அப்பம் எடுக்கலை, கலந்துக்கிறல, சபைக்கு போகல, வேறு எந்த அந்த கிரியைகள் மற்ற கிரியைகள்லாம் அவனால் செய்கிறதுக்கு நேரம் இல்லை. அவன் செஞ்சது 5 கிரியை தான். இப்போ நாம் ஒரு இடத்துக்கு சுவிசேஷம் சொல்ல போகிறோம். அங்கே ஒரு சீரியஸான ஒரு நபர் இருக்கார். அவர்கிட்ட சுவிசேஷம் சொல்ல போகும்போது அவர் ஜெபிக்க கூப்பிட்ருப்பாங்க. நம்ம போய் அவர் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சுவிசேஷம் சொல்லுவோம் இயேசு கிறிஸ்துவை பற்றி. அவர் இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வச்சுருவார். விசுவாசம் வச்சுட்டா அவர் சபைக்கு வர முடியாது. ரொம்ப சீரியஸ் கண்டிஷன். எந்த கிரியையுமே செய்ய முடியாது. ஆனால் அவர் என்ன செய்வார்? இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வச்சு அது ஒரு கிரியை. அவர் தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொள்வார், மற்றவர்களை மன்னிப்பார், தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவார். ஒரு 4 கிரியை தான் அவரால் செய்ய முடியும். அப்போ அந்த 4 கிரியைகள் தக்க பலன் அவருக்கு பரலோக ராஜ்யத்தில் உண்டு. இப்போ நாம் உயிரோடு இருக்கிறோம், சபையில் இருக்கிறோம், அநேக கிரியைகளை செய்து கொண்டே இருக்கிறோம். நமக்கு என்ன பரலோக ராஜ்யத்தில் கிடைக்கும்னா பலன் கிடைக்கும். நம்ம எவ்வளவு கிரியைகள் செய்கிறோமோ அதுக்கு தகுந்தபடி பரலோக ராஜ்யத்தில் நமக்கு பலன் கிடைக்கும். மத்தேயு
13:8. மத்தேயு 13:8. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. இந்த விதைக்கிறவன் ஊமையை இயேசு கிறிஸ்து சொல்கிறார். சில விதை கற்பாறையில் விழுந்தது, சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, சில விதை வழியருகே விழுந்தது. இதையெல்லாம் அப்பப்போ அது வீணாக போயிடுச்சு. அதை நம்ம இப்போ அதை பார்க்கவில்லை. நல்ல நிலத்தில் விழுந்த விதையை குறித்து நான் பார்க்குறேன். சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். 13:23. மத்தேயு 13:23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். இப்போ நல்ல நிலம்னா எது? இயேசு கிறிஸ்து நல்ல நிலத்தில் விழுந்த விதைன்னு சொல்கிறாரு. நல்ல நிலம்னா அது இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வச்சிருக்க இருதயம் தான் நல்ல நிலம். அவருடைய வசனம் நாம் கேட்குறோம், சபையில் கேட்குறோம், வேதத்தை வாசிக்கும்போது வசனத்தை கேட்குறோம். இன்னும் எத்தனையோ இடங்களில் எத்தனையோ விதத்தில் தேவனுடைய வசனத்தை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனாக இருந்து உணர்கிறவனுமாய் இருந்து. நல்ல நிலத்தில் விழுந்த நல்ல நிலம் விசுவாசிக்கிறவன் தேவனுடைய வசனத்தை கேட்குறான், உணர்வடைகிறான். உணர்வடைஞ்சாலும் 60ஆகவும் 30ஆகவும் 100ஆகவும் பலன் தருவான் என்றார். ஏன் நல்ல நிலத்தில் விழுந்த விதை 60, 30, 100ன்னு தேவன் பிரிக்கிறார்? நல்ல நிலம் நல்ல நிலம், விதையும் நல்ல விதை. எதுக்கு அது 30, 60, 100 பலன் கொடுக்குன்னு தேவன் சொல்கிறார்? எல்லாமே 100 தானே கொடுக்கணும். நல்ல நிலத்தில் விழுந்த நல்ல விதை எல்லாமே 100% பலன் கொடுக்கணும். எதுக்கு 30, 60, 100ன்னு சொல்கிறாரு? அப்படி அது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறார். 30ஆக இருக்கலாம், 20ஆக இருக்கலாம், 50ஆக இருக்கலாம், 70ஆக இருக்கலாம். நம்ம அது பேச்சு வழக்கில் சொல்லும் போது சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்கிறாரு. 30, 60, 100ன்னு. அப்போ எந்த விதத்துலையும் இருக்கலாம். இப்போ கல்வன் அஞ்சு பலன் தான் கொடுத்துருக்குறான். இப்போ மற்றவர்கள் 20 கொடுக்கலாம், 10 கொடுக்கலாம், 30 கொடுக்கலாம். வயசை பொறுத்து பலன் கொடுக்குறவர்களாக இருக்கலாம். அவர்கள் செய்கிற கிரியைகளுக்கு தக்க பலன் பரலோக ராஜ்யத்தில் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார்னு பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். இப்போ நம்ம நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிகிறோமா? அப்படி நம்ம நன்மை செய்கிறவர் சுற்றி தெரியலையே. எனக்கு தெரிய யார் நன்மை இருந்தான்னு யோசித்து பார்த்தா எனக்கு அன்னை தெரேசாள் ஞாபகம் வந்தது. அவங்க தான் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார். அநேக நன்மைகளை செய்தார்கள். இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வச்சுத்தேன் அவங்க அந்த கிரியைகளாக அவங்க செஞ்சாங்க. அதனால தான் அவங்களால செய்ய முடிஞ்சது. அவங்க நன்மை செய்கிறவரை சுற்றி தெரிந்தாருங்கிறத என்னால் கணிக்க முடிகிறது. ஆனால் நாமெல்லாம் இப்போ அப்படி நன்மை செய்கிறவரை சுற்றி தெரிகிறோமா? இல்லையே. அப்போ நாம் என்ன கிரியையில் செய்யணும்? எல்லாருமே நன்மை செய்கிறவரை சுற்றி தெரிய முடியாதே. அப்போ இப்போ அன்னை தெரேசாளுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும், நமக்கு கொஞ்சம் குறைச்சி பலன் கிடைக்கும். அவரவருடைய கிரியைகளுக்கு தக்கபடி தான் பலன் கிடைக்கும். இப்போ நாம் காலையில் 6 மணிக்கு எழுந்திருந்ததுலேருந்து தூங்குகிற வரைக்கும் நம்ம நினைக்கிறது, நம்ம யோசிக்கிறது, நம்ம பேசுகிறது, நம்ம செய்கிறது, பார்க்கிறது சகலமுமே நற்கிரியைகளாக இருக்கணும். அவ்வளோதான் நாம் செய்ய வேண்டிய கிரியைகள். இது எல்லாமே கிரியைகள் தான். இப்படிப்பட்ட கிரியைகள் நமக்கு நற்கிரியைகளாக இருந்தால் நமக்கு மிகுந்த பலன் கிடைக்கும். மத்தேயு 16:27. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்க அவனவனுக்கு பலன் அளிப்பார். மனுஷகுமாரன் பூமிக்கு திரும்பி வரப்போகிறார். அப்போ நாம் இங்கே நம்ம என்ன கிரியைகள் செஞ்சுருக்கோம், எவ்வளவு நற்கிரியைகள் செஞ்சுருக்கோம், அந்த கிரியைகளுக்கு தக்க பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற வசனம் அந்த மத்தேயுவில் எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரி 1 கொரிந்தியர் 5:10, 2 கொரிந்தியர் 5:10.
ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். நம்ம செஞ்ச நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையணும். தீமை செஞ்சால் அதுக்கும் பலன் இருக்குது, நன்மை செஞ்சால் அதுக்கும் பலன் இருக்குது. அப்போ நம்ம செய்கிற நற்கிரியைகளுக்கு தக்க பலன் நமக்கு கிடைக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 22 அநியாயம் செய்கிறவன் 11 அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அப்போ அவர் நம்ம செய்கிற கிரியைகளுக்கு தக்கபடி நமக்கு பலன் கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருவருக்கும் உண்டு. இதில் அதிகமாக கிரியை செய்கிறவர்களுக்கு அதிகமான பெர்சன்டேஜ் பலன் இருக்கும், குறைவாக கிரியை செய்கிறவர்களுக்கு குறைவாக பெர்சன்டேஜ் படி பலன் கிடைக்கும். நம்ம எல்லோருக்கும் கண்டிப்பாக பலன் கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வச்சு அது உயிருள்ள விசுவாசம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். அதுக்கப்புறம் நம்ம கிரியையில் தக்கபடி பலன் அங்கே இருக்குது. இதன்படி நம்ம அவர் மேலே உயிருள்ள விசுவாசத்தோடு இருப்போம். ஆமென்.